ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஸ்பயர் கேமிங் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி சிஎஸ் ரேங்கில் ஈஸியாக போய் அடிக்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கேரக்டர் ஸ்கில் அண்ட் காம்பினேஷன் ப்ளஸ் எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணுங்கிறது எல்லாத்தையும் சொல்லுவேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் நாங்கள் நிறைய டோர்னமெண்ட் நடத்துவோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். சரி வாங்க கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கேரக்டர் ஸ்கில்லேருந்தே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆக்டிவ் கேரக்டரில் வந்து நீங்கள் கோடா யூஸ் பண்ணுங்கள் கைஸ். கோடா யூஸ் பண்ணுறப்ப எனிமியோட லொக்கேஷனை உங்களுக்கு தெளிவாகவே காட்டும். எக்ஸாம்பிள் ஹேக்கர் மாதிரியே. ப்ளஸ் உங்களோட மூவ்மெண்ட் ஸ்பீடையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஆக்டிவ் ஸ்கில்லில் வந்து நீங்கள் வந்து கோடா யூஸ் பண்ணுங்கள். பெஸ்ட்டு கேரக்டர் கைஸ் சிஎஸ்க்கு. சோட்டா கேரக்டரை யூஸ் பண்ணுங்கள். சோட்டா கேரக்டர் என்ன பண்ணோன்னா, எனிமி நீங்கள் நாக் வச்சாலும் உங்களுக்கு ஹெச்பி ஏற்றும், டவுன் கில் எடுத்தாலும் உங்களுக்கு ஹெச்பி ஏற்றும். ஸோ ஷார்ட் ரேஞ்சில் மெடிக்கிட்டு போடுற விஷயத்துக்கு வந்து இது கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கேரக்டர் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கேரியர்ஸ் யூஸ் பண்ணுங்க கைஸ். கேரியர்ஸோட பவர் என்னென்னா, செகண்டுக்கு 2 இபி ஏற்றி கொடுத்துரும். ஸோ இபி ஃபுல்லானவுடனே பிரேக்கர் மோட் ஆன் ஆகி எனிமி 3rd லெவல் வெஸ்ட்டே போட்டிருந்தாலும் அதை 2 அடியில் கிழிச்சு விட்ருவோம். ஸோ வந்து நீங்கள் தேர்டு பேசிவ் ஸ்கில்லாக கேரியர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து 4th பார்த்தீங்கன்னா ஜோசப் கேரக்டர் யூஸ் பண்ணுங்கள் கைஸ். ஜோசப் கேரக்டரோட பவர் என்னென்னா, ரைடன், ஹோமர், ஆஸ்கர் இதில் இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்கு நீங்கள் ஜோசப் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் மூவ்மெண்ட் ஸ்பீடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜோசப் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து இந்த ஐட்டத்தில் வந்து நீங்கள் வந்து சப்ளை கிரேட் யூஸ் பண்ணுங்கள். சப்ளை கிரேட் யூஸ் பண்ணால் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே உங்களுக்கு கட் ஆனால் அடுத்த ரவுண்டு த்ரோபல், போன் ஃபயர் இதெல்லாம் உங்களுக்கு தரும். ஸோ இது யூஸ் பண்ணிங்க. பெட்டு உங்களுக்கு பிடிச்ச பெட்டு யூஸ் பண்ணிங்க. சரி வாங்க இப்போ கேம் பிளே போய் பார்க்கலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட் அப் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்தே அட்டாக் எடுக்கணும் கைஸ். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்கேன். இப்போ என்கிட்ட கட்டணா கிடச்சிடும். ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்தே அட்டாக் எடுக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ வந்து எந்த டைமில் நீங்கள் எனிமிக்கு சான்ஸ் கொடுக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட M5 கன் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த கன்னில் வந்து உங்களுக்கு நல்லா அடிப்பீங்களோ அந்த கன் எடுத்துங்க. நீங்கள் ஒன் டாப் நல்லா அடிக்கிற பிளேயர் தான் இருந்தால் நீங்கள் ஒன் டாப் கன் எடுத்துங்க. அழுத்திப்பிடி பிளேயராக இருந்தால் நீங்கள் அழுத்திப்பிடி கன் எடுத்துங்க. நான் வந்து அது ஒன் டாப் பிளேயர்னு சொல்ல மாட்டேன். நான் ஒரு அழுத்திப்பிடி பிளேயர் தான். அடிக்கடி ஒன் டாப் தான் அடிப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் கேரக்டர் ஸ்கில்லை கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்க பார்த்தியா. ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்தே நீங்கள் அட்டாக் எடுக்கணும். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கான ஃபேவரபிள் கன்னா நீங்கள் வந்து ஒரு கன்னை வந்து நல்லா மாஸ்டர் பண்ணியிருப்பீங்க. அந்த கன்னை நீங்கள் யூஸ் பண்ணணும். பார்த்தீங்க உதாரணத்துக்கு நான் வந்து MP40யும் பேராஃபுல்லும் மாஸ்டர் பண்ணியிருக்கேன் கைஸ். ஸோ வந்து உங்களுக்கு எந்த கன்று ஈஸியாக இருக்குமோ அந்த கன்று எடுத்து விளையாடுங்க. பட் எல்லா கன்னையும் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா ரவுண்ட்லேயும் நமக்கு ஒரே கன் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு ரவுண்டுக்கு ஒரு ரவுண்டு கிடைக்கும். ஸோ வந்து அஃபர்டபுள் கன்னை வந்து நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்கணும். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து கட்டணா எடுத்துப்பேன். ஸோ இது வந்து இதுக்காக தான் நான் கட்டணா யூஸ் பண்ண சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து அழுத்திப்பிடி கன்லாம் நல்லா அடிக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கு எந்த கன் ஃபேவராக இருக்கோ அந்த கன்னை நீங்கள் யூஸ் பண்ணிங்க. மேக்ஸிமம் எல்லா கன்னையும் நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது. ஸோ வந்து நீங்கள் வந்து பிஆர் போய் நல்ல கன்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக சிஎஸில் ஈஸியாக கிராண்ட் மாஸ்டர்லாம் அடிச்சிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டு ஈஸியாக நாங்கள் வின் பண்ணிடுவோம். பார்த்தீங்களா, வின் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், வின் பண்ணிட்டோம் நாங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, அவசரப்படக்கூடாது கைஸ். நெக்ஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா, அவசரமே படக்கூடாது. எனிமியை வந்து உங்கள் கண்ட்ரோலில் வச்சு வரையும் தான் நீங்கள் போய் அடிக்க முடியும். ஸோ வந்து நீங்கள் அவசரப்பட்டிங்கனாலே எனிமியோட கண்ட்ரோல் நீங்கள் போயிடுவீங்க. ஸோ நிதானமாக விளையாடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ரவுண்டில் ஃபஸ்ட் ரவுண்ட் வின் பண்ணிட்டோங்கிற அலட்சியத்தில் அசால்ட்டாக விளையாண்டுருவேன், அவசரப்பட்டுருவேன். ஸோ எங்கள் டீமேட்டில் எத்தனை பேர் இருக்காங்கலாம் நான் பார்க்க மாட்டேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டவுன் வச்சோடனே நான் எவ்வளோ அவசரப்பட்டு நான் போவேன்னு மட்டும் பாருங்கள் கைஸ். பார்த்தீங்கன்னா எங்கள் டீமில் இப்போ ரெண்டு பேர் கில் ஆகிட்டாங்க. அதை கூட நான் கவனிக்கல. ஸோ ஃபஸ்ட் டவுன் வச்ச வேகத்துக்கு நான் வந்து கில்லை கிளியர் பண்ணணுன்னு கிரானைட்லாம் போட்டேன். பட் பார்த்தீங்கன்னா இங்கே எங்கள் டீமில் 3 பேருமே காலி. ஸோ எனக்கு அது வரையுமே 3 பேர் செத்து போயிட்டாங்கிறதே தெரியாது. பார்த்தீங்கன்னா நான் வந்து அவசரப்பட்டு ரஷ் பண்ணிடுவேன். எனிமி இருக்கான் அப்படின்னா கூட பார்க்காம அவசரப்பட்டு ரஷ் பண்ணிடுவேன் ஒரு கில்லுக்காக. பார்த்தீங்கன்னா அவன் எனக்கு ஹெட்லேயே வச்சு எடுக்கிறான். ஸோ இந்த முக்கியமான ஸ்டெப் என்னென்னா, அவசரமே படக்கூடாது, நிதானமாக விளையாடணும் கைஸ், யோசித்து விளையாடணும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் பிடிச்சி தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விட்ருங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு மோட்டிவேஷன். இது போல் பல வீடியோஸ் உங்களுக்கு வரும், டோர்னமெண்ட்லாம் நடத்துவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சிங்க கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்னென்னா, கேரக்டர்ஸில் கரெக்டாக யூஸ் பண்ணணும். இப்போ நான் யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, எந்த இடத்துல போட்டால் எனிமி வருவான் பார்ப்பாங்கிற அளவுக்கு கேரக்டர்ஸில் நீங்கள் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணணும் கைஸ். கேரக்டர்ஸில் நீங்கள் எவ்வளோ எஃபென்சிவாக யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ போயா உங்கள் பக்கம் தான். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நான் எவ்வளோ
எஃபென்சிவாக கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேரக்டரை ரொம்ப டேஞ்சர் தான் ஷார்ட் ரேஞ்சில்தான். ஸோ இந்த கேரக்டர்லேருந்து தப்பிக்கிறதுக்கும் ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன். அதை வந்து வீடியோ நடுவிலே சொல்லுவேன். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பண்ணேன், எங்கே வேணாலும் சொல்லுவேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் இருக்கிறதுனால தான் நான் இந்த இடத்துல ரஷ் பண்ணுறேன், பின்னாடி பேக்கப் இருக்குங்கிற ஒரு தைரியத்தில். ஒரு வேளை உங்களுக்கு பேக்கப் பின்னாடி இல்லைனா நீங்கள் ஒளிஞ்சி கேம்ப் பண்ணியே ஆடுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன, கேம்ப் பண்ணி ஆடுறது. உங்களுக்கு பேக்கப் இல்லை, நீங்கள் சோலோவாக தான் ரேங்க் புஷ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேம்ப் பண்ணி தான் ஆடணும். ஓகேவா கைஸ்? கேம்ப் பண்ணி ஆடுறது தான் மெயினான விஷயம். இப்போ வந்து ஆஃப்லைன் பிளேயர் உங்களுக்கு கில் எவ்வளோ வைக்க முடியுமோ எடுத்துங்க, ஏன்னா எக்ஸ்ட்ரா ரேங்க் புஷ் ஆகும், உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் ஒரே ஒரு மோட்டிவேஷன் பண்ணி விடுங்க கைஸ். சின்ன சேனல் தான், க்ரோ ஆகும் கைஸ். இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்களா கைஸ், சிஎஸில் வந்து நான் ஒரு பெஸ்ட்டு பவர் கன்னுனா அதை நான் வந்து பேராஃபில்னே சொல்லுவேன். ஏன் கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா, நான் ஸ்கின் இல்லாததுலேருந்தே பேராஃபில் யூஸ் பண்ணுறேன். இன்ன வரைக்கும் நான் அதுக்கு ஒரு நல்ல ஸ்கின்னை எடுத்து வைக்கல. ஆனால் நான் பேராஃபில்ல நல்லா விளாடுவேன். ஸோ நீங்கள் வந்து பேராஃபில்ல மட்டும் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் கைஸ் சிஎஸ் ரேட்டில். ஏன்னா பேராஃபில் வந்து சீக்கிரமாகவே கிடச்சிரும். ஸோ ஈஸியாக நீங்கள் போய் அடிக்கலாம். ஸோ லாஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை கைஸ், எனிமையை உங்கள் பக்கம் வர வைக்கிறது தான். நீங்கள் வந்து தனியாகவே இருக்காதீங்க, உங்கள் பக்கமே எனிமையை வர வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எனிமி பக்கம் போவேன், பட் நான் அடிச்சிருவேன், ஏன்னா வந்து இங்கே யாரும் இல்லை. ஸோ கோடாவோட பவரை எப்படி நீங்கள் உட்காந்தா போதும். அதாவது எனிமி கோடா யூஸ் பண்ணுறேன்னு தெரிஞ்சுட்டு வச்சிங்களேன், எனிமி யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் வந்து உட்காந்துட்டு அவன் யூஸ் பண்ணி ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் 5 செகண்ட் டிலே விட்டு யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களை ரஷ் பண்ணி வரப்போ அவன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிடும். நீங்கள் யூஸ் பண்ணுறப்பையும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக தான் போகணும் கைஸ். ஏன்னா எல்லோரும் கூட இந்த ட்ரிக்கு வந்து எனிமிக்கும் தெரியும். ஸோ நீங்கள் நிதானமாக தான் போய் ஆகணும். எய்த்தாப்பில் கோடா இருந்தானா கண்டிப்பாக கோடாவோட வீக்னஸ் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கைஸ். இது போல் பல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கேம் பிளேலாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நாங்கள் வந்து நிறைய டோர்னமெண்ட்லாம் நடத்துவோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். லாஸ்ட்டாக ஒரு ஏஸ் எடுத்து நான் மேட்ச்சை வின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கைஸ். மறக்காமல் உங்கள் இது விஷயம் தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். பை கைஸ்.